அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வோம் வாழ விடுவோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த புலிகளுடைய பாதுகாப்புக்கான அந்த வரிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 சிலபஸ் பேப்பர் 4 பயாலஜிக்கல் கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 75% புலிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்கு. இதனுடைய அந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த புலிகள் கணக்கெடுப்பானது நடைபெறும். ஸோ வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அதே மாதிரி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அதாரிட்டி. ஸோ இவர்கள் இந்த 2 அமைப்பும் இணைந்துதான் இந்த புலிகள் கணக்கெடுப்பு வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது நடைபெறும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2005ஆம் ஆண்டு தான் இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அதாரிட்டி அந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ சட்டம் போட்டு கொண்டு வந்த அமைப்பு 2006 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2006 வந்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸோ இந்த NTCA பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் அந்த புலிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா புலிகள் அதிகமாக உள்ள மாநிலம் வந்து மத்திய பிரதேச மாநிலம். அதனால மத்திய பிரதேச மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா புலி மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் 1973ஆம் ஆண்டு வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1867 புலிகள் வந்து இருந்திருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 9 டைகர் ரிசர்வ்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டோட்டலாக 58 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ புலிகள் அந்த டைகர் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவில் 2.5% பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைகர் ரிசர்வ்ஸ் இதில் இருக்கு.